அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6ல் பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா பகுதிக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திறனறிவோம் பகுதியில் பலவுள் தெரிக சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை உழவு, ஏர், மண், மாடு. அகரவரிசையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள் முதல்ல நம்ம பார்க்கணும், உயிர் எழுத்துக்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் நம்ம வரிசையாக பார்க்கணும். அதை வரிசைப்படுத்தி தான் நம்ம இது அகர வரிசையாக நம்ம எழுத முடியும். இப்போ உழவு ஊக்கு அப்புறம் தான் என்ன வரும்? ஏ. முதல் எழுத்தை பார்க்கணும், இந்த சொல்லோட முதல் எழுத்தை பார்க்கணும், ஏ. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாக்கு அடுத்த மா வரும். அப்போ அதை பயன்படுத்தி நம்ம அகர வரிசை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. மாப்போ சிவஞானம் அவர் கருதியது என்னதுன்னா சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம். அடுத்து நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. இதில் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படிங்கிறது சேர நாட்டை குறிக்குது, நல்யானை கோக்கிள்ளி நாடு சோழ நாட்டை குறிக்குது. அப்போ விடை சேர நாடு, சோழ நாடு. அடுத்து இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். தும்பை பூவை சூடி போரிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா வலிமையை நிலைநாட்டல். அடுத்து பாருங்க, மாலவன் குன்றம் போனால் என்ன? மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் பார்த்தோம் அப்படின்னா மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. இதில் விடை எது குறிக்குதுன்னா திருப்பதியும் திருத்தணியும் குறிக்குது. மாலவன் குன்றம் போனால் என்னது? திருப்பதி. அடுத்து வேலவன் குன்றம், வேலவன் குன்றம் அப்படிங்கிறது திருத்தணி. இப்போ திருப்பதியும் திருத்தணியும். அடுத்து பாருங்கள், குருவினா பகுதி. குருவினால் நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 கேள்விகள் இருக்குது. 6 கேள்விகளுக்கும் விடையை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், பாசவர், வாசவர், பல்லின விளைஞர், உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிவர்கள் யாவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்கை 127 இருக்குது, பார்க்கலாம். அதாவது பக்கை 127 சொல்லும் பொருளும்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். பாசவர்னா வெற்றிலை விற்போர், வாசவர்னா நறுமண பொருள் விற்போர், பல்லின விளைஞர்னா பல வகையான புலால் கறிகளை விற்போர். நம்மளுக்கு உமனர் கேட்டிருக்காங்க. உமனர் அப்படின்னா வெண்மையான உப்பு விற்பவர். இதை எப்படி எழுதலான்னா இந்த மாதிரி விடை எழுதிக்கிங்க. பாசவர்னா வெற்றிலை விற்போர், வாசவர் நறுமண பொருள் விற்போர், பல்லின விளைஞர் பல வகையான புலால் கறிகளை விற்போர், உமனர் வெண்மையான உப்பு விற்பவர். சரியா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது, அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை? இதற்கான விடை பக்கை 129 இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கை 129 சொல்லும் பொருளும்னு பார்த்தீங்கன்னா அல்லல்னா என்னென்னா சேறு, பலனம்னா நீர்மிக்க வயல், வயலை குறிக்கக்கூடியது பலனம், சேறு அல்லல். இதுதான் இதற்கான விடை. இதை எப்படி எழுதலாம்னா சேறு, அல்லல், வயல், பலனம் இதை மட்டும் எழுதினா போதும். அடுத்து மூன்றாவது கேள்வி, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள், மாப்போசி நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று அவருக்கு விருப்பமான புத்தகங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்குவார். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறார். குறைந்த விலைக்கு நல்ல நூலொன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவார். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. இதற்கான விடை பார்க்கலாம். புறத்திணைகள் மொத்தம் 12 இருக்குது. அதில் நம்ம அட்டவணைப்படுத்தணும். எதிரெதிர் திணைகளை எழுதிக்கலாம். வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை, ஒழுங்கை திணை இதை எழுதிக்கலாம். அடுத்து பொதுவியல் திணை பற்றி குறிப்பெழுதுக. இதற்கான விடை பக்கை 136 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், பொதுவியல் திணை. வெச்சி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில்
பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும். இது 5வது கேள்விக்கான விடை. இதை விடையை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடுகள் இருக்குது. இதில் பாருங்கள், பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடணும். பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, இந்த இடத்துல நிறுத்தற் குறி இருக்குல்ல, இது கமா குறி. அடுத்து சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, இந்த இடத்துல கமா. சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, இந்த இடத்துல கமா வேணும், கமா வரும். நம்ம அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி, அந்த நினைவூட்டிங்கிற இடத்துல கமா. விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன், இதில் முற்றுப்புள்ளி. சரியா? இந்த மாதிரி நம்ம நிறுத்தற் குறியிடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறுவினா பகுதி. இதில் சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குகன் இருக்குது. இதற்கான விடை பக்க எண் 130 இருக்குது. பார்க்கலாம். பக்க எண் 130 எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, பாடலின் பொருளில் இருக்கும். முதல்ல நம்ம சேர நாடுன்னு போட்டுக்கலாம். சேர நாடுன்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே சேறு உள்ள நீர்மிக்க வயல்களிலிருந்து இருக்கின்றதே இது வரலும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து சோழ நாடுன்னு போட்டு நெல்லை அறுவடை செய்து இதில் இருந்து நெல் வளமும் வீரமும் மிக்கது வரலும் எழுதிக்கிட்டு, அடுத்து பாண்டிய நாடுன்னு போட்டு சங்குகள் மண்ணில் ஈனுகின்ற இதில் இருந்து இந்த 2 வரிகள் எழுதிட்டு, இங்கே பாண்டியனது நாடு இத்தகைய முத்து வளம் மிக்கது வரலும் எழுதிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் படித்து எழுதினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸாக எழுதினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு போட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் இடம் சுட்டி பொருள் விளக்குகன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டத்தில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். அந்த அட்டவணையில் இருக்கிறத இடம் பொருள் விளக்கம். இடம் சென்னை மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் மாப்போசி கூறியதுன்னு போட்டு சிற்றகல் ஒளின்னு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிங்க, அழைப்புக்குறியில் இருக்குது. அடுத்து உயிரை கொடுத்தேனும் சென்னையை தலைநகரை காப்போம். அடுத்து விளக்கம் மொழிவாரி மாநில பகிர்வின் போது சென்னையை ஆந்திராவுடன் சேர்க்க முயற்சி நடந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி கூறினார். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. அங்கே பாடல் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிலப்பதிகாரம்னு விடை எழுதிக்கலாம். அடுத்து பாடலில் அமைந்த மோனையை எடுத்து எழுதுக. மோனை என்னென்னா பகர்வனர் பட்டினும், இது அடிமோனை. சீர்மோனை பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும்னு இருக்கும். இந்த இடத்துல பாப்பா. சரியா? அடுத்து எதுகை சொற்களை அடிக்கொள்க. எதுகை சொற்கள் பார்த்தோன்னா பட்டினும் கட்டு, இதில் இட்டு அப்படிங்கிறத எதுகை சொற்கள், ஏன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இதில் காருகர் பொருள் தருகன் இருக்கும். காருகர் அப்படின்னா நெய்பவர், அதாவது சாலியர். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் யாவைனா ஆரமும், அதாவது ஆரம்னா சந்தனம், அகிலும். சரியா? அதாவது இங்கே பாடல் கொடுத்துருந்தாங்களா, இது அப்படியே தான் இங்கே விடை கொடுத்துருக்கேன். இப்போ விடை பார்த்தாச்சு. இதுக்கு பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக்கு விடையை நம்ம பார்த்துட்டோம். அதாவது முதலுக்கு சிலப்பதிகாரம், 2வது மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி அடிமோனை சீர்மோனையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த பாடலிருந்து எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து எதுகை சொற்களை அடிக்கோடுகிற பட்டினும் கட்டு. மோனை சொற்கள் பகர்வனர் பட்டினும் பருத்தி, இதெல்லாம் மோனை சொற்களில் வரும், முதல் எழுத்து ஒன்றி வருவது. அடிமோனையில் பகர்வனர் பட்டினும் வரும், சீர்மோனையில் பட்டினும் பருத்தி வரும். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காருகர் அப்படின்னா என்னென்னா நெய்பவர் சாலியர். இதில் நறுமண பொருட்கள் ஆரம் சந்தனம் அகிலும். அடுத்து மருவூர் பக்கம்னு கொடுத்துருப்பாங்க. மருவூர் பாக்கம். இந்த பத்தியை படித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மையக்கருத்து எழுதணும். இதற்கான விடை மையக்கருத்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், மையக்கருத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். நகரின் உட்பகுதியான மருவூர் பாக்கம் தொழில்கள் மிக்க பகுதியாகும். அங்கே தெருக்கள் தனித்தனியே இன்ன தொழிலுக்கு என வகைப்படுத்தியிருந்தன. நறுமண பொருள் நூல், பட்டு, பொன், வெள்ளி போன்ற பல்வேறு பொருட்களை விற்போர் என பலரும் அவர்களின் தொழிலுக்கு ஏற்ப தனித்தனி வீதியில் வாழ்ந்து வந்தனர். இந்த மாதிரி மையக்கருத்து நம்ம எழுதிக்கலாம். மையக்கருத்து நீங்களாக கூட எழுதலாம். அடுத்து நெடுவினா பாருங்கள். நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுகான் இருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். எப்படி மேடை உரை எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது தலைப்பு மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் தலைப்பு போட்டுக்கலாம். முதல்ல முன்னுரை எழுதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாட்டுப்பற்று என்பது ஒவ்வொரு குடிமகனும் தாய்நாட்டின் மீது கொள்ளும் அன்பும் பற்று உணர்ச்சியும் ஆகும். தாய்மொழி, கலாச்சாரம்
பாரம்பரியம், மண்ணின் மனம் ஆகியவற்றின் மீது பற்றுக்கொள்வதே உண்மையான நாட்டுப்பற்று. நாட்டு விழாக்கள். சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்டு விழாக்கள் நம் நாட்டின் பெருமையை எடுத்துரைக்கின்றன. இவ்விழாக்கள் நம் வீரர்களின் தியாகத்தையும் சுதந்திரத்தின் மதிப்பையும் உணர்த்துகின்றன. விடுதலை போராட்ட வரலாறு. நமது விடுதலை போராட்ட வரலாறு துணிச்சலும் தியாகமும் நாட்டுப்பற்று நிறைந்த ஒரு உன்னத சகாப்தம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது நாடு விடுதலை பெற்றது. காந்திஜி, நேதாஜி, பாரதியார், நேரு, வ.உ.சி., திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மருது சகோதரர்கள் என நாட்டு விடுதலைக்கு போராடியோர் ஏராளம். தலைவர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு இன்றும் நமக்கு உத்வேகம் அளிக்கிறது. நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர்கள் முக்கிய பங்கு. நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். மாணவர்கள் மக்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும். கல்வி கற்கும் காலத்தில் மொழி மற்றும் நாட்டுப்பற்று இரண்டையும் வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். அவர்கள் தங்களை சாரணியர் படை, நாட்டு நலப்பணித் திட்டம், தேசிய பசுமை படை என பல்வேறு வகையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முடிவுரை. நாட்டுப்பற்று என்பது நமது நாட்டின் மீது கொண்ட பக்தி. அந்த பக்தியை நம் நாட்டு விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலம், விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்றை அறிந்து மதிப்பதன் மூலம், நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்களை செய்வதன் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். கல்வி கற்கும் இளைய சமுதாயம் நாட்டின் எதிர்காலத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகித்து நாட்டுப்பற்றுடன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நன்றி. இந்த மாதிரி எழுதிக்கலாம். உங்களுக்கு சுருக்கமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தின் பங்கு, இந்த மாதிரி படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இல்லைன்னா இந்த மாதிரி கூட மேடை உரை எழுதிக்கலாம். நாட்டின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் நம் முன்னேற்றம் என்று கருதுபவர்கள் மாணவர்களேன்னு போட்டு நாளைய மன்னர்களும் அவர்களே. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. நீங்களாம் சொந்தம் முயற்சி பண்ணி இந்த தலைப்புகளை பயன்படுத்தி நீங்களாக எழுதிக்கலாம். நாட்டு விழாக்கள்னு போட்டு இது ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. அடுத்து விடுதலை போராட்ட வரலாறுன்னு போட்டுக்குங்க. விடுதலை போராட்ட வரலாறுன்னு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர்கள் பங்குன்னு தலைப்பு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 2வது கேள்வி. சிலப்பதிகார மருவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள். மருவூர்பாக்க வணிக வீதிகள், இக்கால வணிக வளாகங்கள்னு போட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் அட்டவணை போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கணும். ஸ்லைட் மூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படின்னா பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னா இங்கே வேறு இன்னொரு விடையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சிலப்பதிகார மருவூர்பாக்க வணிக விதிகள்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே 1 by 1 எழுதிக்கிங்க. அட்டவணை போட்டும் எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து இக்கால வணிக வளாகங்கள் அங்காடிகள்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதிக்கிங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது எழுதினா நல்லா மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பாயிண்ட்டை போட்டு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள். எம்.எஸ். சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன், சின்ன பிள்ளை ஆகியோர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்னு எம்.எஸ். சுப்புலட்சுமியோட பெயர் தான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் புத்தகத்திலே இவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்தி நம்ம அவங்களோட சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் அதை மட்டும் எழுதுனா போதும். இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. அவர் என்னென்ன விருதுகள் வாங்கினாங்க அப்படிங்கிறதும் இருக்கும் கீழே. அடுத்து பால சரஸ்வதி அவங்கள பற்றி இங்கே இருக்குது. அவங்க விருதுகள் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க. அடுத்து ராஜம் கிருஷ்ணனோட வரிகள். அவர் என்னென்ன புதினங்கள் எழுதியிருக்காங்க, என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல இருக்குது. அடுத்து கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன் போட்டுட்டு கீழே அதே மாதிரி அவங்கள பற்றியும் அவங்க விருதுகள் என்ன விருதுகள் வாங்கியிருக்காங்கிறத எழுதிக்கலாம். இந்த வாழ்வுரிமை விருது, காந்தி அமைதி விருது, இந்த 2 விருதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. அடுத்து சின்ன பிள்ளைன்னு போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவரை பற்றி எழுதிட்டு விருதுகள் இந்த 3 விருதுகள் வாங்கியிருக்காங்க. இந்த 3 விருதுகளும் எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு 4வது கேள்வியை பார்க்கலாமா? 4வது கேள்வி. நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுகின்றிருக்கு. மகளிர் நாள் விழா இங்கே கொடுத்துருக்காங்க. இடம் பள்ளி கலையரங்கம். நாள் கொடுத்துட்டாங்க. கலையரங்கத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கூடுதல், தலைமை ஆசிரியரின் வரவேற்பு, இதழாளர் கலையரசின் சிறப்புரை, ஆசிரியர்களின் வாழ்த்துறை, மாணவர் தலைவரின் நன்றியுரை, இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை பயன்படுத்தி நம்ம ஒரு நிகழ்வுகளை தொகுத்து ஒரு அறிக்கையை எழுதணும். மகளிர் நாள் விழா பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இடமும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு
அறிக்கை வந்து நான் 2000 இப்போ நடந்ததை எழுதணும். இந்த வருடத்துக்கு 8/11/2025 எழுதலாம். மகளிர் நாள் விழா இந்த மாதிரி அறிக்கை நம்ம வந்து எழுதலாம். எங்கள் பள்ளியில் 8/11/2025 அன்று பள்ளி கலையரங்கத்தில் மகளிரை போற்றும் விதமாக மகளிர் நாள் விழா நடைபெற்றது. மகளிர் நாள் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி தமிழினியால் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆங்கில ஆசிரியர் திருமதி அமுதா, தமிழாசிரியர் திருமதி வாசுகி ஆகியோர் மகளிர் நாள் விழா வாழ்த்துக்களை கூறினர். இங்கே ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தரையும். இது வந்து கலையரசியோட சிறப்புரை. சரியா? அவங்கள நீங்கள் வந்து உங்கள் தமிழாசிரியர் பெயர் இவங்களெல்லாம் சேர்த்து நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் கலையர் ஆசிரியர்கள் பெயர்களை சேர்த்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இதழாளர் கேட்டிருக்கறனால புகழ்பெற்ற இதழாளர் யாருன்னா கலையரசின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ கலையரசி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தமது உரையில் பெண்கள் தடைகளை தாண்டி அனைத்து துறையிலும் சாதனையாளர்கள் திகழ வேண்டும் என்றார். அடுத்து மகளிர் நாள் விழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவின் இறுதியில் மாணவ தலைவர் செல்வர் பாரதி நன்றியுரை வழங்கி நாட்டுப்புறனுடன் நிகழ்வு இனிதே நிறைவுற்றது. அடுத்து ஆசிரியரின் வாழ்த்துறை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட வாழ்த்துறை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வரவேற்புரையில் சொல்லியாச்சு. சரியா? தலைமை ஆசிரியர் வந்து வரவேற்புரை, வாழ்த்துறை வந்து ஆசிரியர்கள். எந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா கேள்விக்கும் விடை பார்த்தாச்சு. அடுத்து வந்து மொழியை ஆள்வோம் பகுதி, மொழியோடு விளையாடு பகுதி இருக்குது. இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகள்லாம் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.